அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் திருவெம்பாவை 5ஆம் பாடல். சான்றோர் பெருமக்களே, இது மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் கன்னிப் பெண்கள் நோன்பு இருக்கிறார்கள், பாவை நோன்பு இருக்கிறார்கள். பெண்கள்தான் பாவை நோன்பு இருக்கிறார்களே தவிர ஆண்கள் நோன்பு இருப்பதில்லை. என்ன காரணம்? ஆண்களில்தான் பற்றாக்குறை இருக்கிறது. நல்ல ஆண்கள் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறது. ஆண்களில் சிலர் அப்படியும் இப்படியும் இருக்கிறார்கள். அதனால் பெண்கள் நல்ல கணவன் வேண்டும் என்று சிவனடியார்தான் எனக்கு வேண்டும் என்று சிவபெருமானை அவர்கள் வேண்டுகிறார்கள். பெண்கள் தான் வேண்டுகிறார்கள். ஆண்கள் கண்ணை மூடிக்கொண்டு எந்த பெண்ணின் கழுத்திலும் தாலி கட்டலாம். எல்லாம் தூய்மையானவர்களே, நல்லவர்களே. பெண்கள் எல்லாம் அன்புள்ளவர்கள், பணிவுடையவர்கள். அவர்கள் எல்லோரும் நல்லவர்களே. அதனால் நாம் நோன்பிருந்து ஒரு பெண்ணை தேட வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் தான் அப்படி தேடும் நிலையில் இருக்கிறார்கள். காரணம், ஆண்கள் அந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆக பற்றாக்குறை, நல்லவர்கள் பற்றாக்குறை ஆண்களில் இருப்பதால் பெண்கள் நோன்பிருந்து நல்ல கணவனை தேடுகிறார்கள். இறைவனிடம் போய் கேட்கிறார்கள். சிவனடியார்தான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். இதற்கு பாவை நோன்பு என்று பெயர். என்ன காரணம்? கார்த்தியாயினி என்கிற ஒரு படிவத்தை மண்ணால் செய்து இந்த பெண்கள் வணங்குகிறார்கள். அது ஒரு பாவை, பொம்மை படிவம். அதனால் இதற்கு பாவை நோன்பு என்று பெயர். அது மட்டிலுமல்லாமல் பெண்கள் வணங்குவதால், பெண்கள் நோன்பு இருப்பதால் இதற்கு பாவை நோன்பு என்று பெயர். இது 2 சமயத்திற்கு பொதுவானது, சைவம் வைணவம். சைவம் வைணவம் இந்த 2 மதங்களிலும் பாவை நோன்பு பின்பற்றப்படுகிறது. சைவர்கள் திருவெம்பாவை பாடுகிறார்கள், வைணவர்கள் திருப்பாவை பாடுகிறார்கள். காஞ்சி பெரியவர்தான் மிக அழகாக சொல்லுவார், இந்து மதம் என்கிற இந்து மதத்தை நாம் ஒரு மனிதனாக கருதினால் அதனுடைய கண்களின் பாவைகள் தான் இந்த 2 பாவைகளுமா. இந்து மதத்தின் கண்களில் உள்ள 2 பாவைகள் தான் திருவெம்பாவை, திருப்பாவை. ஆக இவைகள்தான் மிகவும் இன்றியமையாத பாவைகள் என்று காஞ்சி பெரியவர் சொல்வார். ஆக பாவை நோன்பு, ஆண்கள் பற்றாக்குறை, ஆக இப்படியெல்லாம் இந்த பாவை நோன்பு நோக்கப்படுகிறது. இது பொதுவானது. சைவத்திற்கும் வைணவத்திற்கும் இது பொதுவானது. என்ன செய்முறை, என்ன பண்ணுறாங்க பார்த்தோம்னா, காலையில் இந்த பெண்கள் விடியற் காலையில் அதிகாலையில் இவர்கள் எழுந்திருக்க வேண்டும், குளத்திற்கு போக வேண்டும். குபீர் என்று, துபுகிடீர் என்று அந்த குளத்தில் அவர்கள் குதித்து நீராட வேண்டும். என்ன காரணம்? அப்பொழுதுதான் இந்த ஓசோன் படலம், தாமரை குளத்தில் இந்த ஓசோன் படலம் படிந்திருக்குமாம். அது நமக்கு ரொம்ப நல்லது, மிகவும் நல்லது. அதனால் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளத்திற்கு சென்று அவர்கள் குளிக்க வேண்டும். பிறகு கோயிலுக்கு வந்து வணங்க வேண்டும். உண்ணா நோன்பு இருக்க வேண்டும். என்ன உண்ணா நோன்பு? ஆண்டாள் மிக அழகாக சொல்லுவார், பால் உண்ணோம், நெய்யுண்ணோம், மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம். ஆக இப்படியெல்லாம் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும். ஏன் பால் நெய்லாம் சாப்பிடக்கூடாது? அவையெல்லாம் கொழுப்பு சத்து உள்ளவை. அப்படி சாப்பிட்டா குழந்தைகளுடைய, கன்னி பெண்ணுடைய உடல் பருமனாகிவிடும். அதை தவிர்ப்பதற்காகத்தான் பால் உண்ணோம், நெய்யுண்ணோம், மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம் என்றார் ஆண்டாளாழ்வார். ஆக சான்றோர் பெருமக்களே, இப்படியெல்லாம் இருந்து நல்ல கணவன், பெருமானே, சிவபெருமானே, எனக்கு நல்ல கணவன் வேண்டும் என்று நோன்பு இருப்பது தான் பாவை நோன்பு என்று சொல்லப்படுகிறது. இது மார்கழி மாதத்தில் பெண்களால் கையாளப்படுகிறது இந்த நோன்பு.
5வது பாடல் திருவெம்பாவையில் 5வது பாடல். மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமுடினும் உணராய் காண் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். அழகான பாடல். திருவெம்பாவையில் 5வது பாடல் என்ன சொல்லுகிறது? இது திருமாலால் காணப்படாததும் பிரம்மாவால் பார்க்கப்படாததும் மலை வடிவானதும் ஆன நம் பெருமானை நாங்கள் முழுதும் அறிவோம் என்று பொய்களையே பேசும். பிரம்மா பார்க்கல, திருமால் பார்க்கல, ஆனால் நாங்கள் மொத்தம் பார்த்துட்டோம் என்று பேசும், என்று பொய்களையே பேசும். சுரக்கின்ற பாலையும் தேனையும் போல இனிமை ஒழுக பேசுகின்ற வாயினை உடைய பொய்யளே, பொய் பேசுபவளே, உன் கடை வாசல் திறப்பாய், உன் வீட்டு கதவை நீ திறப்பாய். இந்த மண்ணில் உள்ளவர்களும் விண்ணில் உள்ளவர்களும் பிற உலகில் உள்ளவர்களும் காண முடியாத சிவபெருமானின் திருவடியை திருமால் பிரம்மா மட்டும் இல்லை, இந்த மண்ணுலகத்தில் இருப்பவன், இந்த விண்ணுலகத்தில் இருப்பவன், பிற உலகங்களில் இருப்பவர்கள் யாரும் பார்க்க முடியாத, மண்ணுலகில் விண்ணுலகில் பிற உலகங்களில் இருப்பவர்கள் யாரும் காண முடியாதது எது? பெருமானின் திருவடி. காண முடியாத திருவடியை அவன் நம் குற்றங்களை நீக்கி நம்மை ஆட்கொள்ளுகின்ற அந்த அருட்குணத்தை நாம் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிட்டும் அவனுடைய திருவடியை புகழ்ந்து பாடுறோம், அவனுடைய அருட்குணத்தை புகழ்ந்து பாடுறோம். பாடி சிவனே சிவனே என்று உரக்க கூவுகிறோம். சிவனே சிவனே என்று ஓலமிட்டும் உணராய் காண். இவ்வளோ சத்தமாக பாடுறோமம்மா, அப்போ கூட உன் காதில் வேலையா? இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிறிய? துயில் உணராய், தூக்கத்திலிருந்து நீ விழித்தெழவில்லை, உணராய். இன்னொரு தடவை உணராயின்னு போட்டார். என்ன காரணம்? மணிவாசகர் இன்னொரு தடவை ஏன் போடுறாரு? உணராயினா நீ சிவபெருமானை உணர்ந்து கொள்ளவில்லை, சிவபெருமானை உணர்ந்து கொள்ளவில்லை. முதல் உணராய், துயிலிலிருந்து தூக்கத்திலிருந்து நீ விடுபடவில்லை. இன்னொரு முறை உணராயின்னு போட்டது நீ சிவபெருமானை உணர்ந்து கொள்ளவில்லை. மயிர் சார்ந்து அணிந்த பெண்களின் தன்மை இதுவோ? ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். மயிர் சார்ந்து அணிந்த பெண்களின் தன்மை இதுவோ? இதுதான் இந்த பாடலின் பொதுவான கருத்து. சான்றோர் பெருமக்களே, இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம பார்த்தோம்னா சொல்கிறார், அரி பிரம்மா இவர்களால் பார்த்து அறியாத பெருமானை பார்த்தது போல் பேசுகின்ற வஞ்சகி. இவ பார்க்கல, ஆனால் பார்த்த மாதிரி பேசுகிறா. அரியும் பிரம்மாவும் பார்த்தறியாத சிவபெருமானை பார்த்தது போல் பேசும் வஞ்சகி. நாங்கள் சிவபெருமானின் கோலத்தையும் சீலத்தையும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிட்டு உன் தெருக்களில் வந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுதும் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். நாங்கள் சிவனே சிவனே என்று சத்தமாக சொல்கிறோம். அவனுடைய கோலத்தையும் சீலத்தையும் பாடி சிவனே சிவனே என்று உரக்க கூவிக்கொண்டு வருகிறோம்.
நீ வாழ்கின்ற தெருக்களில், அப்பொழுதும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய். இது என்ன காட்டுகிறதாம்? உலகின் இன்பங்களில் மூழ்கி அறியாமை இருளில் அழுந்தி கிடக்கின்ற ஆன்மாவை ஞானாசிரியர்கள் உயர்த்தவும் அந்த ஆன்மாக்கள் உயரமாட்டாமல் கீழ்நிலையிலேயே அழுந்தி கிடப்பதை இது உணர்த்துகிறதா? சிவனே சிவனேன்னு பாடுறான், அப்போ நீ தூங்கிட்டு இருக்கியம்மா என்பது எதை உணர்த்துகிறதா? ஆன்மாக்கள் இந்த உலக இன்பத்தில் மூழ்கி கிடக்கிறது, அறியாமை இருளில் அழுந்தி கிடக்கின்றன. ஆக அப்படி இருக்கிறத ஞானாசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை உயர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. உயர்த்தவும் அது மேலே வராமல் அங்கேயே கிடக்குதான். உயர்த்தவும் அவை மேலே வராமல் கீழ்நிலையிலேயே அழுந்தி கிடப்பதைத்தான் இந்த பெண்கள் தூங்குவது காட்டுகிறது. சான்றோர் பெருமக்களே, இன்னும் கொஞ்சம் சொல்கிறாரு மணிவாசக பெருமான். என்ன சொல்கிறாரு? திருமாலும் பிரம்மாவும் பார்க்க முடியாத, காண முடியாத பெருமானை நாங்கள் பார்த்தோம் என்கிற பொய்யை சொல்லுகிறார்கள். அந்த பொய் இருக்குதம்மா, அது ரொம்ப பெரிய பொய். அது ரொம்ப பெரிய பொய். விஷம் மாதிரி. அது விஷம் இருக்கிறத அது தொட்டு பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் விஷத்தை உண்டால் அது உங்களை உண்டு விடும். விஷத்தை நீங்கள் குடித்தால் அது உங்களை குடித்து விடும். விஷம் நாம் சாப்பிட்டால் அது நம்மை கொன்றுவிடும். அதுபோல்தான் பொய்யா. பொய் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். எப்படி விஷம் தொட்டால் குளிர்ச்சியாக இருக்குமோ ஆனால் அது கொல்லுகிறதோ, அதுபோல் இது கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், சுவையாக இருக்கும். ஆனால் பொய் நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட பொய் பேசுறியம்மா. பார்க்கவே இல்லை பெருமானை, பார்த்ததாக சொல்லுகிறியம்மா. இது சரியில்லை. மணிவாசகர் 5வது பாடலில் திருவம்பாவில். இந்த மண்ணுலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பெருமானை காண முடியாது. ஏன்? அவர்கள் உலக இன்பத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். இந்த உலக வாழ்வில் அவர்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். அப்போ உலக இன்பத்தில் மூழ்கி கிடந்தால் பெருமானை காண முடியாது. விண்ணுலகத்தில் இருப்பவர்கள் பெருமானை காண முடியாது. ஏன்? அவர்களெல்லாம் பதவி மோகத்தில் ஆழ்ந்து கிடக்கிறார்கள். அவங்களும் பார்க்க முடியாது. மண்ணுலகத்தில் இருக்கிறவன் அவனும் பார்க்க முடியாது. பிரம்மா பார்க்கல, திருமால் பார்க்கல, எல்லா உலகங்களில் இருப்பவரும் எவனும் பார்க்கவில்லை, யாரும் பார்க்கவில்லை. சொல்கிறாரு மணிவாசக பெருமான், நாங்கள் பெருமானுடைய கோலத்தையும் சீலத்தையும் மென்மையாக பாடிக்கொண்டிருக்கோம். மெதுவாக பாடிடும். மெதுவானா ஒலி குறைவா. பெருமானின் கோலத்தையும் சீலத்தையும் நாங்கள் ஒலி குறைவாக மென்மையாக பாடிக்கொண்டு வருகிறோம். நீ நல்ல பெண்ணாக இருந்தினா, இறைவன் மீது உனக்கு பக்தி இருந்தால், இறைவன் மீது உனக்கு அன்பு இருந்திருந்தா, அந்த மென்மையான ஒலி, பாடல், கோலம், சீலம், அதை பாடுகின்ற அந்த பாடலை கேட்டு நீ உடனே விழித்தெழுந்து எங்களோட வந்து சேர்ந்துருக்கணும். இன்னும் தூங்கிட்டு இருக்கியம்மா. அப்போ நாங்கள் மெதுவாக பேசுனது, மெதுவாக சொல்கிறது உனக்கு சரியாக காதில் விழ போல் இருக்குது, அதனால்தான் நீ தூங்குற என்று நினைத்து நாங்கள் அதே கோலத்தையும் சீலத்தையும் கொஞ்சம் உறக்க பாடுகிறோம். ஓலமிடினும் போட்டார். கோலத்தையும் சீலத்தையும் நாங்கள் கொஞ்சம் ஒலி அதிகமாக எழுப்பி பாடுகிறோம். ஆனால் நியாயமாக அப்படி பாடக்கூடாது. சிவ மந்திரத்தை ரொம்ப மென்மையாகத்தான் சொல்ல வேண்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று மிக மென்மையாகத்தான் சொல்ல வேண்டும். எங்களுக்கு தெரியும். அப்படி மென்மையாக சொன்னால் நீ எழுந்திருக்கலையம்மா, உன் காதில் வந்து விழவில்லையோ என்று நாங்கள் மென்மையாக சொல்ல வேண்டிய சிவ மந்திரத்தை நாங்கள் கொஞ்சம் ஒலி அதிகப்படுத்தி சொல்கிறோம். அப்போ கூட நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியம்மா, அப்போ கூட நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே, இந்த ஆன்மா இன்னும் விழிக்கவில்லையே என்று ஏங்குகிறார் மணிவாசகர். ஏங்குகிறார், இன்னும் இந்த ஆன்மா விழிக்கவில்லை என்று. மார்கழி மாதம்னு வந்தால் தூங்கி கொண்டிருக்கிற பெண்களே,
உங்களுக்கு நாம் நோன்பு இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டாம், உணர வேண்டாம். இல்லை நோன்பு நான் முன்னே சொன்னேன், பால் உண்ணோம், நெய் உண்ணோம், மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியும், இதெல்லாம் நாம் செய்யணும். செய்யக்கூடாது. இது பால் குடிக்கக்கூடாது, இதெல்லாம் பின்பற்றணும். பால் குடிக்கக்கூடாது, நெய் பயன்படுத்தக்கூடாது, ஆக மை எழுதக்கூடாது, கூந்தலில் மலர் அணியக்கூடாது, நோன்பு இருக்க வேண்டாம். இதெல்லாம் உனக்கு மார்கழி மாதம்னாலே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அது தெரியாமல் குழலில் தலைமுடியில் மயிர் சாந்து பூசி நல்லா தூங்கிட்டு இருக்கேம்மா, இது சரியில்லை. ஆக நோன்பு இருக்க வேண்டிய நீ, தலையில் பூக்களை தவிர்க்க வேண்டிய நீ, இந்த மாதத்தில் மயிர் வாசனை திரவியங்கள்லாம் பூசாமல் இருக்க வேண்டிய நீ மயிர் சாந்து பூசி நீ உறங்கி கொண்டிருக்கிறாயே, இது சரியில்லை. ஆக தவிர்க்கப்பட வேண்டும். ஏலம் குழல் அணிதல், ஓலமிட்டும் உணராமை, பொய் பேசுதல், இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்? இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட்டால்தான் நாம் இறைவனால் ஆட்கொள்ளப்படுவோம். இறைவனால் ஒரு ஆன்மா ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஏலம் குழல் அணிதலையும் ஓலமிட்டு உணராமல் இருத்தலையும் பொய் பேசுதலையும் தவிர்க்க வேண்டும். இவை இடையூறுகள், இவைகள் இடையூறு. இறைவன் ஆட்கொள்ள மாட்டான். இதெல்லாம் நீக்கினா இறைவன் நம்மை ஆட்கொள்ளுவான். ஆக சான்றோர் பெருமக்களே, இத்தகைய இடையூறுகளை நீக்கி நாம் இறைவனால் ஆட்கொள்ளப்பட வேண்டும், ஆட்கொள்ளப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.